ப்ரோ கபடி லீக் சீசன் 12 என்ட்ரி கொடுக்க போற சாகர் ராத்தி நம்ம ஆல்ரெடி சொன்னது இப்போ நடந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சென்னையில் நடக்க போற PKL போட்டிகளுக்கான டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு வெளியாகிருக்கு. அதை எப்படி எங்க புக் பண்றதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கம்பேக்கை கொடுத்திருக்கிற நவீன் எக்ஸ்பிரஸ் மீண்டும் கலக்கி இருக்கிற தேவங் தலால் டை பிரேக்கர்ல வின் பண்ண ஹரியானா ஸ்டீலர்ஸ்னு சொல்லிட்டு PKL போட்டிகளோட ரிவ்யூவும் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all இந்த செப்டம்பர் 3 அன்னைக்கு நடந்த 2 போட்டிகளோட ரிவ்யூல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் புனேரி பல்டன் வெஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ். இந்த போட்டியை புனேரி பல்டனோட பிளேயர்ஸ் செம்மையா பிளே பண்ணி 45க்கு 36ன்னு சொல்லி வின் பண்ணிருப்பாங்க. புனேரி பல்டன் சார்பா ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் மொகித்தே 5 புள்ளிகள், அபினேஷ் நடராஜன் 1, குர்தீப் 5, அஸ்லம் இனம்தார் 11, ஆதித்யா சிண்டே 11, கௌரவ் காட்ரி 1, விஷால் பரத்வாஜ் 5. ஸோ இங்க சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அண்ட் அப்படியே பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா தேவங் தலால் 17, மயூர் கடம் 1, பர்தீக் 2, மன்பிரீத் 4, புனித் 4, நித்யேஷ் ஆஷிஷ் எந்த புள்ளிகளும் எடுக்கல. 2 கார்னர்ஸும் சொதப்பியிருந்தாங்க. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சித் 2, அன்கீத் 1. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து தேவங் தலால் வெஸ் புனேரி பல்டன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே புனேரி பல்டன் 26க்கு 22 அப்படிங்கிற மாதிரிலாம் லீட் எடுத்துட்டாங்க. ஸோ இங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் 36 புள்ளிகள்ல 17 பாயிண்ட்ஸ் வந்து தேவங் தலால் மட்டுமே எடுத்திருந்தாரு. இது இல்லாம அப்பப்போ மன்பிரீத் அண்ட் புனித்தோட சப்போர்ட் மட்டும் இருந்துருந்துச்சு. டிஃபென்ஸ் பெருசா சொதப்பி இருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அப்படியே நேர ஆப்போசிட்டா புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் குர்தீப் அண்ட் கூடவே விஷால் பரத்வாஜ் செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட லெஃப்ட் சைடு டிஃபென்ஸ் கலைக்கிருந்தாங்க. பட் கௌரவ் காட்ரி அண்ட் அபினேஷ் நடராஜனுக்கு அது வந்து சரியான நேரமா இல்ல. ஸோ அது அவங்க சொதப்பி இருந்தாலுமே அண்ட் முக்கியமா ரைடிங்ல ஆதித்யா சிண்டியா ஒரு சூப்பர் 10, அஸ்லம் இனம்தார் ஒரு சூப்பர் 10, இது இல்லாம டேக்கிள்ல வேற பாயிண்ட்னு சொல்லி அவரும் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த போட்டியை வின் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தாரு. ஸோ புனேரி பல்டனுக்கும் பெங்கால் வாரியர்ஸ்க்கும் வேறுபடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரைடிங்ல கிடையாது, டிஃபென்ஸ். இந்த பக்கம் 2 பிளேயர்ஸ் குர்தீப் அண்ட் விஷால் பரத்வாஜ் I5, இந்த பக்கம் கார்னர்ஸ் 2 பேரும் பாயிண்டே எடுக்கல. அதுவும் 11 நிமிஷத்துல அவங்கள வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வெளியவே எடுக்கிற அளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸே இருந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் பெங்கால் வாரியர்ஸோட டீமை பொறுத்த வரைக்கும். தேவங் தலால் மட்டும் என்ட்ரியிலிருந்து பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாமே கமர்ஷியலா கொடுத்துட்டு இருக்காரு. வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, டவுட்டே வேணாம். தன்னை அடுத்த ஸ்டாரா மாத்திக்கிறதுக்கு எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு தலைவன். இந்த பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. இரண்டாவது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெஸ் யூ மும்பா. இந்த போட்டி 36க்கு 36ன்னு சொல்லி டை ஆகுது. டை பிரேக்கர்ல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 7க்கு 6ன்னு வின் பண்றாங்க. இந்த போட்டியோட ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல நவீன்குமார் 9 புள்ளிகள், நீரஜ் நர்வால் 2, ஜெய்தீப் 2, வினய் 8 புள்ளிகள், சிவம் பட்டாரியா 6 புள்ளிகள், ராகுல் சேத்பல் 2 புள்ளி, ராகுல் ஹஹ்ரி 2 புள்ளி. சப்ஸ்டியூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அண்ட் யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும் அஜித் சவான் 12 புள்ளிகள், சுனில்குமார் 3, பர்வேஷ் பென்ஸ்வால் 1, ரோஹித் ராகவ் 3, சந்தீப் 4, ரிங்கு 1, லோகேஷ் கோஷ்லியா 3. அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்குமார் 2. இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து ரொம்ப க்ளோஸ் கேமா தாங்க மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது யூ மும்பா 23க்கு 20 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கூட யூ மும்பாவோட ஆதிக்கம் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஈக்குவலா டஃப் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த 3 பாயிண்ட் லீடெல்லாம் அப்படியே குறைச்சிட்டே வந்துட்டே இருந்தாங்க. அண்ட் கடைசியில் இது முடிஞ்சது என்னமோ டை பிரேக்கர்ல தான். டை பிரேக்கர் தான் இதை விட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக இருந்தது. டை பிரேக்கர்ஸ்ல 2 டீமுமே 5 ரைடர்ஸ். முக்கியமா இந்த பக்கம் யூ மும்பா சுனில்குமாரெல்லாம் ரைடரா அப்பாயிண்ட் பண்ணி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. பட் இந்த பக்கம் சிவம் பட்டாரியே வந்த ஃபர்ஸ்ட் ரைட்லயே 3, அதாவது சூப்பர் ரைடு அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணி அங்கேயே லீட் எடுத்து கொடுத்துட்டாரு ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு. அது மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆயிடுச்சு யூ மும்பாக்கு. ஏன்னா ஆல்ரெடி அங்க சூப்பர் ரைடு பெரிய லீடு போயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா யூ மும்பா அதை மேனேஜ் பண்ணி கம்பேக் கொடுத்துருந்தாலும் ஸோ இங்க கடைசியில 7க்கு 6ன்னு வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல சூப்பர் ரைட் கொடுத்தது தான். இந்த டை பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் வர ரைடருக்கு நீங்க சூப்பர் ரைட் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களோட மேட்சே கையில இருந்து புடிக்கிட்டு போயிடும். ஸோ அதான் இங்க நடந்துருந்துச்சு. அதுதான் டிசப்பாயின்மெண்டாகவும் இருந்துச்சு யூ மும்பாவை பொறுத்த வரைக்கும். 2 டீமுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், ஹரியானா ஸ்டீலர்ஸ் பக்கமா வின் போயிடுச்சு. அண்ட் இந்த வெற்றியெல்லாம் பத்தி பேசும்போது நம்ம மன்பிரீத் சிங் சொல்லியிருந்தாரு, போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஃபர்ஸ்ட் போட்டிகள்லாம் நாங்க தோத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் ஆடி இருப்போம், அதே இந்த முறை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. உங்க ஒப்பீனியன் அபவுட் இந்த மேட்ச்
மேட்ச் அண்ட் ஹரியானா ஸ்டேலர்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் ஹரியானா ஸ்டேலர்ஸ் பத்தி பேசும்போது அந்த டீமோட கேப்டன் ஜெய்தீப் தாகியா ஸோ நேற்று போட்டிக்கு முன்னாடி தான், அதாவது ஈவினிங் 5 மணிக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு 103 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஃபீவர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. 5 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அதுக்கப்புறமா ரெடி ஆகி 9 மணிக்கு போட்டி ஆடவும் வந்துட்டாரு. மேட்சும் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெய்தீப் 2 புள்ளிகள் வேற எடுத்திருந்தாரு. என்ன கேட்டிங்கன்னா இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லன்னு நான் சொல்லுவேன். எஸ், கபடி மேலே அவருக்கு ஆர்வம் இருக்கு, எல்லாமே ஓகே தான். பட் இது ஒரு லாங் சீசன். ஸோ அவர் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். அந்த இடத்துக்கு வேற ஒரு யங்ஸ்டரை ஆட வச்சு இருக்கலாம். அவர் பெருசாக சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா அவர் இப்போ சப்போஸ் ஜெய்தீப் இது சிவியர் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். இல்லை ப்ரோ அவர் ஆடினது கரெக்டாக தான் நீங்கள் சொல்றீங்களா? மறக்காம என்னன்னு சொல்லுங்க கீழே கமெண்ட்ல, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா டிக்கெட் விஷயத்துக்குள்ள வருவோமா? ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான டிக்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி விசாகப்பட்டினம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து ஜெய்ப்பூருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்னைக்கான டிக்கெட்ஸும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. எஸ், சென்னையில் பிகேஎல் போட்டிகள் அப்படிங்கிறது செப்டம்பர் 29 அக்டோபர் 11 வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 29 போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதற்கான டிக்கெட்ஸ் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்கெட் ரேட் நிறைய பேர் கேட்பீங்க. டிக்கெட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 150 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் ரேட் ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 250 ருபீஸ் வரைக்கும் டிக்கெட் ரேட் இருக்கும். ஸோ 150லேருந்து 250 வரைக்கும் டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. சென்னை லேக்கை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ணிட்டேன். அது எங்கே போய் புக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு எல்லா டிக்கெட்ஸையும் சேல் பண்ணிட்டு இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமாட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலுமே கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இது ஆப்பாகவுமே இருக்குது. நீங்கள் அதுலேயுமே போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் சைன்இன் பண்ணிட்டு அதில் போயிட்டு PKL 2025 சென்னைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போயிட்டு எந்த மேட்சுக்கு, அதாவது எந்த டேக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா 2 மேட்சையுமே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 150 ருபீஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ இதுக்கு எங்களுக்கு எப்படின்னு தெரியல, தனியாக வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் போடுறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடி இதுதான். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு ஸோ அங்கே வந்து DM பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமாட்டோ அப்படிங்கிற ஆப்பில் தான் சென்னைக்கான PKL டிக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் 150 ரூபாய் கொடுத்து புக் பண்ணீங்கன்னா அந்த 2 மேட்சையுமே நீங்கள் பார்த்துடலாம். தமிழ் தலைவாஸ்க்கு இங்கே 4 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் தலைவாஸ் மேட்சை பற்றி பேசும்போது சாகர் ராத்தியோட வருகை. பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம விளாக் சேனல் இருக்குது நீலாஸ் டைரின்னு சொல்லிட்டு அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் முடிஞ்சால் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாகர் ராத்தி அப்படிங்கிற ஒரு பிளேயர் வரப்போறாருங்கிறத யார் சொன்னாங்களோ இல்லையோ நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். கடைசியாக 3 வீடியோலையுமே நான் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். சாகர் ராத்தி வந்துட்டாரு, டீம் கூட தான் இருக்காரு, அடுத்த மேட்ச் ஆட வந்துடுவார்னு சொல்லிட்டு. நம்ம போடுறதுக்கு தமிழ் தலைவாஸ் ரிப்ளை தராங்களா இல்லையான்னு தெரில. ஏன்னா நம்ம அடுத்து கொஞ்ச நேரத்திலே தமிழ் தலைவாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சாகர் ராத்தி பிராக்டிஸ் பண்ற மாதிரியான வீடியோவை ரிலீஸ் பண்ணி தலைவர் ரெடி அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அடுத்த போட்டிக்கு. இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம். சாகர் ராத்திக்கு இன்ஜுரியெல்லாம் கிடையாது, அவர் பர்சனல் ரீசன் காரணமாக தான் போயிருக்காரு. அவர் வந்துருவாரு. சுரேஷ்க்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொடுத்து செக் பண்றாங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு எக்ஸாக்டா நடக்கிற மாதிரி அதை ரெப்ளிகா பண்ற மாதிரி இப்போ சாகர் ராத்தி சொதப்பன உடனே உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. தமிழ் தலைவாஸ் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். பட் பர்சனல் ரீசன் சாகர் ராத்தி கிளம்பிட்டாரு. ஸோ அது அவரோட விருப்பம், எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு சாகர் ராத்தி வரப்போறாருங்கிறத தமிழ் தலைவாசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இதெல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படிங்கிறத நான் தைரியமா கெத்தா சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி வேற என்ன அப்டேட் வேணும் வழக்கமாக டெலிகாஸ்ட் இப்போ வரைக்கும் இன்ஸ்டால கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே கேட்கறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். வேற எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து கேளுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை கைஸ்.